வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சின்ன சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் போதுங்க, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பாயா, தேங்காய் பால் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு இடியாப்ப மாவு 1 கப், அதாவது பச்சரிசி மாவு 1 கப் 250 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணி அளவும் எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் மாவு சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி கொதித்து வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை மாவு எதுவுமே இல்லாத மாதிரி எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வரணும். அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் வேறொரு பாத்திரத்தில் மாவு போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்து தேங்காய் பால் பண்ணுறதுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். இதை நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு அது மேலே காட்டன் துணி வச்சு வடிகட்டிக்கலாம். இது அப்படியே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும். இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டி இருந்தால் நம்ம இடியாப்ப மாவு பிழியும் போது அந்த ஓட்டையில் அடைச்சிக்கிறோம். அதனால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிருச்சு. இடியாப்ப தட்டில் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இடியாப்பம் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். இடியாப்பம் பண்ணுறதுக்கு அந்த உள்ளதுலேயே சின்ன ஓட்டை இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்ப மேக்கர்லேயும் உள்ள ஃபுல்லாக எல்லா சைடும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே மாவு வச்சிடலாம். இதுலேயும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை மேலே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இடியாப்பம் பிழியும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு நூலாக நேராக விழணும். உடஞ்சி விழக்கூடாது. உடஞ்சி விழுந்தால் மாவு சரியான பதத்தில் இல்லைன்னு அர்த்தம். நம்ம கை வச்சு உடைக்கும் போது தான் மாவு உடையணும். அப்போ தான் அது மாவு சரியான பதத்தில் இருக்குது. உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லாட்டி இட்லி தட்டில் கூட நீங்கள் இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்து நல்லா ஆவி வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே இடியாப்ப தட்டை வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வச்சா போதும். இடியாப்பம் வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. இடியாப்பம் நல்லா ரெடி ஆகிருச்சு. வெளில எடுத்துடலாம். இடியாப்பம் பாருங்கள், சூப்பராக ஒட்டாமல் நல்லா வெளுகுது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான இடியாப்பமும் தேங்காய் பாலும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது நிறைய பேர் இப்போ வீட்டில் பண்ணுறதே இல்லைங்க, ரெடிமேட் இடியாப்பம் வாங்கிக்கிறாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.